சட்டான புரோசி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மேரேஜ் எல்லாருக்கும் வணக்கம். கலைத்துறையில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குன்னு தெரியாது. ஒவ்வொருவரும் மேடையில் பேசணும் அப்படின்னு சொல்லி பல முகங்களில் வந்து கீழே இருந்து உட்காந்துருக்கோம். இன்றைக்கி இறைவனர்களால் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலையும் ஒரு படியில் முன்னேறி வந்துட்டுருக்கேன். இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். வேல்முருகன் போர்வெல்ஸ், விஷால் சாரது பூஜை, அப்புறம் வெண்ணிலா வீடு, நகர்ப்புறம், பார்க்கணும் போல என்ற பல படங்கள் நடிச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த வருஷத்தில் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அண்ணன் ரவி ராகுல் என்னுடைய வீடு தேடி வந்து இந்த படத்தினுடைய வாய்ப்புகளில் ஒரு முக்கியமான கேரக்டர், படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப அவருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து லைஃப்பில் எத்தனை படங்கள் நடித்தாலும் இந்த படம் வந்து மறக்க முடியாது. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு இமீடியட்டாக நான் போன ஒரு முதல் பயணம் மலேசியா. முழுக்க யூஸ்வலாக எல்லோரும் யோசிப்பாங்க, சரி இந்த கல்யாணம் முடிஞ்சு அனிமூன்லாம் எங்கடா போகலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து ப்ளஸ் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி வச்சு அவரு டிக்கெட் போட்டு கொடுத்து வாடா அப்படின்ட்டாரு. ஷூட்டிங் போன மாதிரி இருந்தது, அதே சமயத்தில் எங்களுடைய குடும்ப பயணம் மாதிரி இருந்தது. அதுக்கு கலைத்தாய்க்கும் நன்றி. எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இங்கே ஹீரோ பற்றி சொல்லி ஆகணும், அஸ்வினை பற்றி. ஏன்னா நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோம், எல்லாருமே படிப்படியாக முன்னேறி வந்தாச்சு. அஸ்வின் பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வீட்டில் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் பார்க்க போனோம். முதல் நாள் சீன் நடிக்கிறோம், ஹீரோ வராங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அண்ணே சூப்பர்ண்ணே, நீங்கள் நல்லா அடிக்கிறீங்க படத்தில் அப்படின்னா. சரி தம்பி, சினிமாலாம் பெருசு தம்பி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, அப்புறம் நல்லா அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மறுநாள் பார்த்தா அதே ஹீரோ சீட்டில் அவன் உட்காந்துருக்கான் தம்பி. அவன் சொல்கிறேன், எனக்கு அண்ணே சினிமான்றது ரொம்ப சாதாரணமாக இருக்குது, என்னை தப்புன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் என்னுடைய தகவல் படி பார்த்தீங்கன்னா, யார் யார் புதுமுகமாக நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து எந்த ஊர் போய் சேரணும் முக்கியம் இல்லை, எந்த பஸ்ஸில் ஏறணுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ரவிராஜன் சார் சொகுசு டீலக்ஸ் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சும்மா சர்ன்னு பஸ்ஸு கூட கிடையாது, ஏர் பஸ் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். இந்த படத்தை வந்து மிகுந்த புரட்சியில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மலேசியாவில் கூட்டு போய் அங்கே உள்ள கலைஞர்களையும் வச்சு அங்கே ஜிப் எல்லாம் பல சாதனங்களை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். இன்னும் இந்த ப்ரொடியூசர் நிறைய இந்த படத்தின் மூலியமாக லாபத்தை ஈட்டி இன்னும் நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தின அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.